பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையுறியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல் மறவர் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு நான் அடித்த எச்சரிக்கை மணியை அலட்சியப்படுத்தினார். ஆனால் அவரே இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததை போல ஒரு பேர் உண்மையை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு நான் சொல்லும் பொழுது ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறவில்லை. அப்படி இந்த ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறி இருந்தால் என் தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு வருகிற மே 4ஆம் நாள் மாலை 4 அல்லது 5 மணிக்குள் வரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி வராமல் தடுத்திருக்க முடியும். வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை போடுங்கள் தம்பி என்று சொன்னேன். இல்லை, வெள்ளம் வரட்டும், அது எனக்கு சார்பாக வருகிறது, என்னையும் அடித்து செல்கிறது என்றெல்லாம் என் தம்பி சொன்னார். இதேதான் நான் பெரிதும் மதிக்கின்ற தமிழகத்தின் மெய்யான புரட்சி தலைவர் என்று சொன்னால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஒருவர்தான். அவர்தான் 87 சமூக நீதி கோட்பாட்டிற்காக இந்த நாட்டில் தலைமையேற்று புரட்சியை நடத்திய மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர். ஆனாலும் அந்த தலைவருக்கும் 2011ஆம் ஆண்டு நான் சொன்னேன், ஐயா 2009ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்திருக்கிறோம், அப்படியே தொடருவோம் ஐயா. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் படுதோல்வி சந்திக்க இருக்கின்றன. நாம் அதிமுகவில் இருக்கின்ற வாய்ப்பை விட்டு கொடுத்தோமேயானால் அந்த இடத்தை கூத்தாடி விஜயகாந்த் பெற்று விடுவார். நாமும் திமுகவோடு சேர்ந்து படு பாதாளத்தில் விழுந்து விடும் ஐயா என்று சொன்னேன். அறிக்கை கொடுங்கள் விஎன்ஆர்சி என்றார். 3 பக்கம் அறிக்கை, மிக துல்லியமாக தேர்தலில் எந்த கூட்டணி வெல்லப் போகிறது, எந்த கூட்டணி வீழப் போகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு எதுவாக இருக்கும் என்பதை ஐயாட்ட கொடுத்த படித்து பார்த்தார். என் முன்னிலையிலே மிக சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். மருத்துவர் சின்னையாவுக்கு அனுப்புகிறேன் என்றார். அன்னைக்கு சின்னையா தான், இன்றைக்கு தான் ஐயாவுக்கு என்ன சொல்ற நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தந்தை மகன் உறவு, அதுக்குள்ள நம்ம விளையாட முடியாது. சின்னையாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். சின்னையா அதை வாங்கி பார்த்து படித்து விட்டு அப்படியே கிழிச்சு குப்பையில போட்டார். கடைசியில் என்னாச்சு? நான் சொன்னதுதான் நடைபெற்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாம் இல்லாவிட்டால் அந்த இடத்தை ஐயா அவர்களே கூத்தாடி விஜய் பெற்று விடுவார். எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு முன்பு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், 96 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தோம். இனப்படுகொலைக்கு துணை நின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இனப்படுகொலைக்கு ஈழத்திலே அனைத்து உதவிகளையும் செய்த சிங்கள இனவரியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இவர்களோடு கூட்டணி கூடாதையா என்று படுதோல்வி சந்தித்தது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு விழுந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்று வரைக்கும் எழுந்திருக்க முடியவில்லை. இடையில் தந்தை மகன் பிளவு வர வந்து விட்டது. அதற்கு இடையிலே குறுக்கு சால் ஒட்டியவர் அண்ணாச்சி கோக்கா மணி அவர்கள். அவரை போல் ஒரு தலைவர் இனி தமிழகத்தில் எவரும் உருவெடுக்க கூடாது. பேசுவேன் காணொலியில. அதே போல் அவருடைய மகன் இளைஞர் தமிழ் குமரன் என்று இருக்கிறார் பாருங்க. ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு காலத்திலும் இனிமேல் தமிழ் இனத்தில் இந்த தமிழ் குமரனை போல் வரக்கூடாது. அதையும் நான் பேசுவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படித்தான் செந்தமிழர் சீமான் என்று சொன்னேன். 2017-16 தேர்தலுக்கு பிறகு ஏறக்குறைய 6 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி
பெற்ற பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிடர்கள் திணறுகிறார்கள், குமுறுகிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். சீமான் மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் வளர்ந்து விடுவாரோ, நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து விடுமோ என்று அச்சப்படுகிறார்கள். டெல்லி சுல்தான்கள் நடுங்குகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மேடையிலும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதனால் தலைவர் பிரபாகரன் வழியை பின்பற்றுகிறோம். ஆனால் அது மரவழி. இங்கே தமிழகத்தில் அறவழி, குடிநாயக வழி, அங்கே துவக்கு, இங்கே வாக்கு என்று சீமான் பேசுகிறார். இந்த பேச்சு நாளை இந்தியாவில் இருந்து தமிழகத்தை தனித்து பெற்று செல்லுமோ அல்லது இட்டு செல்லுமோ என்கின்ற அச்சம் டெல்லி சுல்தான்களுக்கு. எச்சரிக்கை தம்பின. ஏனென்று சொன்னால் அன்றும் சொல்லுகிறேன், இன்றும் சொல்லுகிறேன், என்றும் சொல்லுவேன், எவரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. தமிழ் தேசிய அரசியல் மேடைகளில், அரங்கங்களில் ஆயிரக்கணக்கான உணர்வாளர்களை மட்டுமே கொண்டு அந்த தமிழ் தேசிய கொள்கை, கோட்பாடு, இலக்குகள் நீர்த்து போக விடாமல் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம். மறைமலடிகளில் இருந்து முத்தமிழ் காவலர் டி.பி. விஸ்வநாதன் காலகட்டத்தில் இருந்து எத்தனையோ தமிழ் உணர்வாளர்கள், அறிஞர்கள், புலவர் பெருமக்கள், இலக்குவனார் போன்ற பேராசிரியர்கள் கட்டி காத்து வருகின்ற இந்த தமிழ் தேசிய உணர்வு வாக்கு வங்கி அரசியலாக வளர்த்தெடுத்தது, எழுச்சி கொள்ள வைத்தது. இறுதியாக 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே 36 லட்சம் தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்று மாற்று அரசியலை நோக்கி தங்களுடைய கண்ணோட்டத்தை செலுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த இந்த அரும்பெரும் செயல் செந்தமிழர் சீமானால் மட்டும்தான். மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. வேறு எவராலும் முடியவில்லை. அவரை விட ஆளுமை மிக்கவர்கள், அறிவார்ந்தவர்கள், மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள், பொருளாதார வலிமை உள்ளவர்கள், ஊடக வலிமையுள்ள தமிழர் தந்தை சிவ ஆதித்தனாரே வெல்ல முடியவில்லை. 67 திராவிடத்தோடு கரைந்து போனார், கலந்து விட்டார். அதே போல மொழிவழி மாநில பிரிவினையின் போது மிகப்பெரிய எழுச்சி கொண்டு ஓரளவு தமிழ் நிலத்தை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்த்து தமிழ் தேசியத்தை உருவாக்கி விடுதலை பெற்ற இந்தியாவில் விடுதலை பெற்ற நாடாக தமிழ்நாடு, தமிழ் தேசம் இருக்க வேண்டும் என்று தன்னுரிமை கோட்பாட்டை முன்னிறுத்திய சிலம்பு செல்வர் மாப்போசி வெல்ல முடியவில்லை. இப்படி எத்தனையோ பேரை சொல்லலாம். இறுதியில் ஐயா பல நெடுமாறும் தமிழினத்தின் தலை நிமிர்த்த வந்தவர்தான் நெடுமாறன், எங்கள் நெடுமாறன் என்று நாங்களெல்லாம் அவர் பின்னாலே அணிவகுத்தோம். தமிழ் ஈழ ஆதரவு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார். அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார், ஈகம் செய்கிறார், வீரத்தை நிலைநாட்டுகிறார் என்பதற்காக அவராலும் வெல்ல முடியவில்லை. எப்படி எத்தனையோ ஆளுமைகளை தமிழ் தேசிய வரலாற்றிலே நாம் அடையாளம் காட்ட முடியும். ஆனாலும் அடைகாத்து வந்தார்கள். நான் தான். ஆகையினால்தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை இரவோடு இரவாக எவருக்கும் தெரியாமல் சந்தித்து அந்த தேர்தல் சின்னம் பார்த்தேன். எல்லா வாக்குச்சாவடியிலும் ஏர் சுமக்கும் விவசாயி. அது ஏர் சுமக்கும் விவசாயியா? அப்படி போடுவது சரியா? எப்படி போட்டிருக்க வேண்டும்? கலப்பை சுமக்கும் உழவன் என்று போட்டிருக்க வேண்டும். அதுல கவனம் செலுத்த, அந்த கலப்பை எப்படி தோளில் வைக்க வேண்டும், எப்படி வைத்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்பதுல என் தம்பி சீமான் கவனம் செலுத்தல. மாறாக தலையில வச்சுட்டார். மேலி எப்போதும் கீழ் நோக்கி தான் இருக்கும், கொழுதான் மேல் நோக்கி இருக்கும். நான் கலப்பை சுமந்தவன், ஏர் கட்டியவன், அதிகாலை 5 மணிக்கு 1/2 ஏக்கர் நிலத்தை 2 உழவு உழுதவன், 10 மணிக்கு ஏரை அவுத்தவன், 10:30 மணிக்கு மாட்டை குளிப்பாட்டியவன், 11 மணிக்கு மாட்டுக்கு தீனி போட்டவன், பிறகு பகல் உணவு எடுத்து விட்டு ஓய்வு எடுத்து விட்டு 3 மணிக்கு வரப்பு வெட்ட போவேன், வாய்க்கால் வெட்ட போவேன். உண்மையான உழவன் நான் தான். அப்படியானால் இந்த கலப்பை உழவனின் தோளில் எப்படி இருக்க வேண்டாம்? இதுல கவனம் செலுத்தல. தன்னுடைய முகம் எப்படி வர வேண்டும்,
மீசை எப்படி முறுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருவேளை எந்த தம்பியாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி விட்டால் நான் வென்று விட்டேன் என்று சொல்லக்கூடாது. என் முகத்துக்கு போட்ட ஓட்டு உனக்கு இல்லை. அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் சொன்னார் பாருங்க, தம்பி உன் முகத்தை காட்டு 1,00,000 ஓட்டு. அது மாதிரி சீமானின் முகத்துக்கு விழுந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்த ஓட்டு என்று சொல்வதற்காக நிர்மலா சீதாராமனை சந்தித்து நான் பெரியாரை கதையை முடிக்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினார். சரி, எப்படியே தொலைஞ்சிட்டு போங்க. ஆனால் அந்த கரும்பு உழவன் கரும்பு விவசாய சின்னம் பறி போவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே எச்சரிக்கை மணி அடித்த சின்ன பயல் என்று நினைத்தாரா எங்கள் அண்ணன் வியனரசு என்று கொக்கரித்தார் சீமான். இன்றைக்கு அதே கரும்பு உழவன் சின்னம் குறுக்கு சால் ஓட்டுகிறது தொகுதிகளிலே. சரி, போகட்டும். பிறகு இப்ப வருகிற முடிவுக்கு வருகிற இப்பொழுது என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இப்ப பாத்தீங்க, இப்ப நீங்க அண்ணன் கமலாசன் வரலை, நான் இன்னும் ஒரு படி மேலே ஏறி இருப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப என் தம்பி விஜய் வந்து குறுக்க வரலைன்னா மொத்த ஆட்டமும் என் பக்கம் தான் இருந்திருக்கும். அப்ப இது என்ன நினைக்கும்? இப்ப எப்படி பண்றது? ஒவ்வொரு காலம் எடுத்து வைக்கும் போதும் ஒருத்தர் கமலஹாசன் வராவிட்டால் நான் ஒருபடி மேலே போயிருப்பேன். தம்பி விஜய் வராவிட்டால் அனைத்து ஆட்டங்களிலும் நான் தான் கதாநாயகன். கண்கட்ட பின்னே என அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே, அன்பு உரிமை உணர்வோடு சொல்லிக் கொள்கிறேன். உங்களை திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால் அக்கு வேறு ஆணி வேறு கிழித்து தொங்க விட்டுருவேன். அது வேண்டாம். தமிழ் தேசியத்திற்கு அது கூடாது. நம்முடைய மற்றொரு தம்பி ஆற்றல் மறவன் முத்தமிழன் தி வேல்முருகன், தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் தம்பி சொன்னார் பாருங்க, அரசியல் பண்பாடு என் ரத்தம் சீமான், நாம் தமிழர் கட்சியின் உறவு தாவாக்காவில் இருந்து கொண்டு, அதாவது தமிழக வாழ் உரிமை கட்சியில் இருந்து கொண்டு எவரும் அங்கே விமர்சனம் வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் என் ஒப்புதலை பெற வேண்டும். இல்லையானால் கட்சி விட்டு நீக்கிடுவேன். ஜெகதீச பாண்டியனா இருந்தால் எந்த பாண்டியனா இருந்தாலும் நீக்க கட்சி விட்டு நீக்க முடியுமா உங்களுக்கு? நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீங்க விஜயை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது, அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வினாக்களுக்கு அவர்கள் விடை சொல்வதற்கு சீமா நீங்க சொன்னதுதான் 20 ஆண்டுகளாகும் என்று கட்டளை பிறப்பித்த பிறகும் இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு. சாட்டை துரைமுருகன் திராவிடத்தின் கைக்கூலியா இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு விஜயை அந்த கூத்தாடியை விமர்சனம் செய்து 2 காணொலிகளை போடுகிறார். உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா சீமான்? தெரியவில்லையா? சரி, முடிவுக்கு வருவோம். இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். கமலஹாசன் அரசியலால், விஜயின் அரசியல் திணிப்பால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் அடையாளம், தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற கட்சி, தமிழ் தாய் வாழ்க என்று முழங்குகிற கட்சி, இந்த கூத்தாடி விஜயினுடைய வேட்பாளர்களுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. சாட்டை துரைமுருகன் பேசலாம், அல்லது நாக்கு வணிகர் ரவீந்திரன் துரைசாமி திராவிடத்தின் கைக்கூலியா இருந்துகிட்டு இன்றைக்கு கிளம்பி இருக்கிறார். சீமான் 18 விழுக்காடு வாங்குவார். அவருக்கு நாடார் அரசியல் ஒன்றுதான், இந்துத்துவ அரசியல் ஒன்றுதான். எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை பாரதிய ஜனதா கூட சேர்த்து விட வேண்டும் கூட்டணியிலே. அதற்கு ரஜினிகாந்த் என்கின்ற கருவியை பயன்படுத்த வேண்டும் இந்த ரவீந்திரன் துரைசாமி. அவரை ஒவ்வொரு நாளும் நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இவரிடமே பேசிவிட்டு நாட்டை வழி நடத்துவார். அயல் நாட்டுக்கு பறந்து சொல்வார் என்பது போல பேசுவார். நம்முடைய நண்பர், எனக்கு இனிய நண்பர் தான் ரவீந்திரன் துரைசாமி, அப்படி பேசுவார். அவர் 2வது நாஞ்சில் சம்பத்து நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி. அதுபோல இன்றைக்கு அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்களே, அன்பு உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு என் பெயரை நீங்கள் உச்சரிக்கவில்லை, ஆனால் 2017 இந்த விஜய் கட்சி தொடங்குகிற 2022 காலகட்டத்திலும் அண்ணன் சொன்னதை இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி அவர்களே, இளையவரான் என்றாலும் கமலஹாசன் வராவிட்டால்,
விஜய் நுழையாவிட்டால் ஆட்டம் வென்னுதுதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களே. ஒரு நடி சிந்தியுங்கள் செந்தமிழர் சீமான் அவர்களே. சீமானுக்காக உலகம் முழுவதும் பாட்டாளி தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் வாரி வாரி வழங்குகிறீர்களே. ஒரு 10-15 பேர் சீமானுக்கு பின்னால இருக்கிறவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை தவிர 234 தொகுதிகளிலும் 2 சட்டப்பேரவை தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், ஏறக்குறைய ஒரு 1000 தமிழர்கள் இந்த 2026 மே 4ஆம் நாளுக்கு பிறகு வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியிலே அஞ்சுகிறேன், வேதனைப்படுகிறேன். சீமானவர்களே, இந்த ஏழை அண்ணனுடைய சொல்லை காது கொடுத்து கேட்டிருந்தால் உங்களுக்கு இந்த நிலை வருமா? நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நிலை வருமா? தமிழ் தேசியத்திற்கு இந்த அவலம் நேருமா என்பதை சிந்திக்கும்படி அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களை, அவரை நம்பி, அவர்தான் வேற யாரும் பறக்கவே மாட்டான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்காக என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உலக தாய் தமிழ் உறவுகளையும் மறுபடியும் சிந்தியுங்கள், 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 தெளிவடையுங்கள், தெளிவடையுங்கள், தெளிவடையுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.